ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, இதை நீ கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே. இந்த இனிய காலை பொழுதில் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் இன்று உனக்கு. ஆகவே சந்தோஷமாக இரு. ஏனென்றால் இன்று உனக்கான நாள். இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன். இதோ உன் வேண்டுதல்களின் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். என்ன வேண்டுமோ இன்றே இப்பொழுதே கேள். நிச்சயமாக பலிக்கும், கிடைக்கும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என்னை நீ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, எனக்கான பல அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய். உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா? ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எந்த கணத்தில் நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன். இந்த முருகப்பெருமான் உன் முன்தான் அமர்ந்து இருக்கிறேன். இதோ நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன். என்னை தேடி ஓய்ந்து போன நீ, நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாயே என் செல்லமே. சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கின்றேன். இந்த காலை பொழுதில் உனக்காகத்தான் நான் காட்சி தந்து கொண்டிருக்கிறேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன் முருகப்பெருமான் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன். இதோ உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இதோ உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்ந்தாய். நான் நிச்சயமாக உன்னை பார்க்கச் செய்வேன். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன். நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன். யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான். எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும். இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன். பல முறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன். உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன். இந்த நாள் உனக்கு நல்ல நாள். ராஜயோகத்தில் நீ இருக்கப் போகிறாய் என் செல்லமே. இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா? அப்போதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. என் செல்ல பிள்ளை நீ. இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல் என்னிடம். நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக செயல்முறையை வழி நடத்துவேன். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே நேரத்தில் உறங்கி கிடந்தால் சிலந்து வளையும் உன்னை சிறைபிடிக்கும். உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும். அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பிவிடாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் உன்னை சுற்றி சுற்றி. சிந்தித்து பின் செயல்படு. சோதனையின்றி வாழ்வில் சாதனைப்படுத்தியது என்று எவருமே இல்லை. சோதனைகளை கண்டு தயங்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிட வேண்டாம். செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம். செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது.
அதனால் யோசித்து பேசு என் செல்லமே. ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு, வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து, கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம். ஆகவே யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைத்தவர்களை கூட தேடி நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமாகும். அதுபோல் நீயும் தொலைந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, நான் சொல்வது என்னவென்றால், ஓர் உறவை கைபிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? கைகள் இருந்து மௌனம்தான். சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை. அதில் ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை. நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை. பலரின் எண்ணங்களும் வேறு, ஏக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரும் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான். அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகமே. வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு. ஆகவே இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான், அப்படித்தான் சொல்லலாம். ஏனென்றால் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள். எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும். நான் தப்பே செய்யவில்லை என்று போராடி சத்தியமே செய்வான். அவனிடம் பேசி பலனே இல்லை. இல்லையேல் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும். அவனோடு சேர்ந்து விட்டார். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும். ஆகவே உன் சாயப்பா சொல்வது, உன் முருகப்பெருமான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். சிந்தித்து செயல்படு. தலைகணம் உன் மதிப்பை குறைக்கும். தலைகணம் உன் மதிப்பை குறைக்கும். தற்பெருமை அழிவை தேடித்தரும். அன்பு பாசம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மீட்டு தரும். ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு, இல்லை என்றால் விட்டுவிடு. உதவுவது போல நடிப்பது மிகப்பெரிய பாவம் என் செல்லமே. அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே. அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை. ஆகவே ஒருவரும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்கல்ல. ஆகவே நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே மிகச் சிறப்பு. காயங்களின்றி வாழ உதவும் இது. ஆகவே இந்த முருகப்பெருமான் இதை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக வரும். ஆம், இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.